and welcome to Zebu's. Okay. Good morning, everyone, and welcome to Zebu's 23rd edition of the live digital event, where you can ask any questions related to trading and investment in the stock market, and our expert speakers are here to clarify them for you. So let us welcome our guests today. Our first guest is Mr. Ganeshan Thiru sir. He's a stock market profit coach, speaker, certified research analyst, and investment advisor. He's the founder of YMM Financial Services Private Limited in Chennai, which deals with mutual funds, stock market, fixed income products, insurance loans, etc. He has conducted 100 plus webinars and trained more than 10,000 people in stock market and personal finance. He's the author of 3 books. Our next guest is Mr. Murali sir, who's the mutual fund distributor. He has 10 to 12 years of experience in this field. He has a base of 400 clients and 100 families. He is a financial planner as well, and he also has an office in T Nagar. And in this event, we'll be discussing about financial planning. So let's welcome our speakers today. Yes, sir. Thank you for welcome, sir. Having me here. Good. Thank you so much. Thanks for joining us. I would also like to welcome our Associate Director of Zebu, Mr. Suresh Kumar sir. He has 19 years of experience in trading, and he's an algo trading expert. Thank you for being here today, sir. Thank you for having me. Shall we go to the question, sir? Yes. Okay, so the first question is, what is financial planning process to Mr. Murali sir? Yeah. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ்னால் என்னன்னாக்கா ஜென்ரலாக நிறைய பேர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ப்ராசஸ்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான். ஸோ இட்ஸ் வென் கம் டு எனி மேனுஃபேக்சரிங் எதாவது எடுத்துக்கோங்க, தெர் இஸ் அ ப்ராசஸ் இருக்குது. ஒரு காரை எப்படி மேனுஃபேக்சரிங் என்ன ப்ராசஸ் வழியாக நம்ம பண்ணணுன்றது. அதே மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தெர் இஸ் அ ப்ராசஸ். பட் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தெர் இஸ் அ ப்ராசஸ் எதுவுமே யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏதர் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, அதில் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பட் தெர் இஸ் அ ப்ராசஸ், ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது தெர் இஸ் அ எத்திக்கல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஃபினான்ஷியல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ப்ராசஸிங்கில் ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ கவரேஜ் இருக்கணும், அவங்களுடைய இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கவரேஜ் கிடையாது. ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம டேட்டா எடுத்து வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு. ஸோ அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கனாக்கா கண்டிஜென்சி அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணுன்றது. ஃபோர்த்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜு அண்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக வந்து வரும். இது ஏன் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்டு இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். கண்டிஜென்சி ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு எல்லாமே கவர் ஆகிறதுனால எமர்ஜென்சின்னு வரும்போதும் அவங்க தேவைப்படுறப்ப எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் த பர்சன் இஸ் நோ மோர் நம்ம பார்த்தோம்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கேன் ப்ரொடெக்ட் தெம், அந்தோட ஃபினான்ஷியல் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸு இது வந்து ரொம்ப பெரிய செக்மெண்ட்டு. இதில் நிறைய பேருக்கு தெரியல. அதுவும் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம வர்றப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா சேவிங்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பணத்தை எடுத்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் பிளானிங். இதை பற்றி அவேர்னஸ் தெரிய ஆரம்பிச்சில் இது பீப்புள் வில் பி வெரி கிளியர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ திஸ் வாட் ஆல் அபவுட் திங். So at what age do you recommend going for financial planning, as finance is an important aspect of our lives? ஸோ ஐ ரெக்கமெண்ட் லைக் ஈவன் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஜஸ்ட்டு 22-23 ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிறீங்க, ஒரு ஜாபில் பிளேஸ்மெண்ட் ஆகிறீங்க. அங்கே யூ ஸ்டார்டட் வித் இன்னும் 3 lakhs 4 lakhs உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது தான் யூ வில் பி சக்சீட் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் திங்ஸ் என்ன பை 40. நிறைய பேர் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பை 35-40 ரிட்டையர் ஆகிடுவாங்க. பட் இந்த பர்சன்ஸ் ஒர்க்கிங் பீப்புள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 55-60 வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதான். பை ஜஸ்ட் 25 இது நாட் ஓன்லி உங்கள் நாலேஜ் மட்டும் கிடையாது, நமக்கு எஜுகேஷன் வைஸும் எங்கேயும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. தட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கேம்பஸை செலக்ட் ஆன பிறகு வந்து ஒரு 4 lakhs 5 lakhs ஜாப் ஏர்ன் பண்ணுறாரு. பட் அது ஏர்ன் பண்ண பிறகு அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஏதர் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் மாமாவோ அத்தையோ வந்து ஒரு எல்ஐசி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க, அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாக் எடுப்பாங்க, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணாமல்
ஸ்டார்ட் ஃப்ரம் சேலரி ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு அவங்க ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்களோட கோல்ஸ் எல்லாமே பை 40ல் அச்சீவ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் தேர் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் லெட்தம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நடக்கும்? அட் தி ஸ்டேஜ் ஆஃப் இயர்லி ஸ்டேஜில் அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்கனாக்கா அது வெரி வே ஆஃப் சக்ஸஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஏஜ்லாம் டசன்ட் மேட்டர், எந்த ஜஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ண வரைக்கும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். So our next question is for Mr. Ganeshan sir. There is a new model of investing called fractional commercial real estate investment. So what is that, sir? Okay, generally people will go for real estate investment, and the person who wants the first property, it is the emotional decision. அது வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, எனக்குன்னு ஒரு வீடு வந்து வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, இல்லை பியர் ப்ரெஷர் வி வில் கெட் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஐ சீன் அ கப்புள் வேர் தே பாட் 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் டுகெதர் அண்ட் நவ் தே ஆர் திங்கிங் நான் பண்ணது தப்பு. ஸோ ஏர்லியர் ஒரு நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போனோன்னா நமக்கு ரெண்டல் இன்கம்ஸ் கம்மி, ரெண்டல் இன்கம்ஸ் வரதை விட ரெண்டல் இன்கம் ஜாஸ்தி, பட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி மச் ஹையர். And residential properties also across India, there was a stat in money control where the rental income was less than 4%, 3 to 4% across India, even in higher cities like metro cities like Delhi, Mumbai and Bangalore. But commercial property rental income jasti, you can get around 8 to 9%, but initial investment will be much higher. It will be out of reach for any retail buyer. So now there is a model called fractional commercial real estate investment where anyone can start investment from 10 lakhs also. So from Bangalore there is a company called Strata Corp, and there are a couple of companies called Asset Monk, Chennai la Gain Capital. இவங்க எல்லாமே வந்து இந்த மாடல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. And right from 10 lakh anyone can invest, and you will get around 9.5%, and your capital will also get appreciated over a period of 5 to 6 years, and you will get regular rental income also. So that's really a new investment model, I'd say. And is it regulated, sir? As of now there is no regulation as such. SEBI is testing these products. Ipada sandbox testing, so we got news and ET money recently. So probably in the next 6 months we should have regulations in place. But it is RERA regulated because as it is related to real estate, Nariya RERA will come in place, and SEBI is putting things in order. Probably in next 3 to 6 months we should have proper regulations. Yes, sir. And how is this kind of investment different from real estate investment trust? Okay, REIT, the minimum investment thing is right from 15,000 you can start investing. But idhula vanda minimum investment is 10 lakhs, and REIT is real estate investment trust is regulated by SEBI, and it is in place. Mutual fund can also invest in REIT up to a limit by 5 to 10%. And there are a couple of mutual funds which invest purely in REITs and commercial buildings. And நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ரீசென்ட்லி வி ஹேட் நெக்ஸஸ் ஐடி மால் வேறு REIT லிஸ்ட் ஆயிருக்கு. பட் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னும் போது த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இட் செல்ஃப் இஸ் கம்மிங் அரவுண்ட் 5 to 10 lakhs right now, and rental yield also fixed around 9.5%. That is a huge difference. And SEBI is saying that இதை வந்து MSMEIT அப்படின்ற மாதிரி they want to classify it real estate investmentல. And now probably any retail person, if they want to buy a second property or third property, or even for retirement people, or a 10-20 lakhs investment banana, they will be getting around 3 to 4 lakhs per year, so which comes around 15,000-20,000 per month, which is a very good rental income considering the security which you get with commercial property as well as rental income, and 5-6 years you will get some appreciation. So as of now regulation is not in place, but you can consider it in the next 6 months to 12 months. And according to you, which is better, sir, REIT or fractional commercial real estate investment? REIT as of now, the options are very less. You can start with a minimum investment of 15,000. MF can also be utilized, but rental yields are very, very lower on the because we have a data last 2-3 years of data irukku. So based on that, it is very less but highly regulated. Fractional investment, if you have much bigger income, lump sum investment irunduchuna, if you are less than 50,000 you can go for REIT. If you have minimum 5 to 10 lakhs, then much higher. And this is a model for HNI or people who have lump sum investment, they can go for this fractional commercial real estate. And our next question is for Mr. Murli, sir.
You've talked about investment and financial planning, sir. How can people connect emotionally with financial planning and investment? How does it mentally help them? Yeah, it's a great question actually. So when you come to personal finance, the emotional is the biggest task. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து பேங்க்கையோ இல்லை கோல்டையோ பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கிராஜுவலாக வந்து 7% 6% பேஸ்ட் அப்பான் இன்ஃப்ளேஷன் அப்படியே கிராஜுவலாக க்ரோ ஆகும். when we come to the stock market, there are a lot of fluctuations will be there. Market will not be like straight away growth. இந்த மாதிரி ஒரு arrow market இருக்காது. It's a very tough task. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலாட்டிலிட்டி இருக்கிற ஒரு நீங்கள் செக்மெண்ட்டில் நீங்கள் வரும்போது யூ ஷுட் பி எமோஷ்னலி வில் பி இன் அ வெரி ஸ்ட்ராங். ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அதுதான், ஏர்லி ஸ்டேஜில் வராங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. தட் இஸ் அ குட் திங், குட் சைன் ஆக்சுவலி அஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஆஃப்டர் கோட் எஸ்பெஷலி. நிறையா ஆப்ஸ் இருக்குது, நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அது மூலிமா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். பட் ஹவு லாங் தே வில் பி லாங்கர் வே ஆஃப் இன்வெஸ்டிங்கில் இருக்காங்கன்றது தான் கொஷின் மார்க்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிடில் மார்க்கெட் வந்து 27 போச்சு ஃப்ரம் பீக்கில் இருந்து. அங்கேருந்து மார்க்கெட் அகைன் ஷூட் அப் ஃப்ரம் த 27 டு ஆல்மோஸ்ட் 40-45. இன்றைக்கி வந்து 62ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சென்செக்ஸ். ஸோ இந்த க்ரோத்தை பார்த்து நிறைய பேர் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நவம்பர் 2021 ஐ பிலீவ் மார்க்கெட் வந்து 60-500 வந்து பீக்கு போச்சு. ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ஒரு க்ளோஸ் டு ஒரு 15-18 மந்த்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் மார்க்கெட் அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ அந்த க்ரோத்தை பார்த்து இப்போ ரீசெண்டாக வந்தவங்க எல்லாமே டிஸப்பாயிண்டட். இதுதான் வந்து மார்க்கெட்டில் பெரிய பிக்கஸ்ட் த்ரெட். இது நடக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்கனாக்கா தே வில் பி இன் அ லாங்கர் வே ஆஃப் இந்த இன்வெஸ்டிங் இருக்கலாம். பட் அதுக்கு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நெவர் ஹெல்ப் தெம். நிறைய பேர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு ஆப்லேயும் போயிட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈவன் அப்ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே த நேம். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வர்றவங்களுக்கு ஒரு இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்களேன். எடுக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதுவுமே ரிட்டனே கிடையாது ஃப்ரம் மார்க் டு மார்க்கு. அவங்க யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க? ஓகே, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க. 1.5 இயர்ஸாக எதுவுமே ரிட்டனே இல்லையே, இதை நான் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலே எனக்கு 7% கிடச்சிருக்கும். அப்போ தான் கோல்டை கம்பேர் பண்ணுவாங்க, பேங்க்கை கம்பேர் பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. பட் பேங்க்கு வந்து இன்ஃப்ளேஷன் பீட் அண்ட் ரிட்டர்ன் கொடுக்குதான்றது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஒரு நார்மல் கன்சியூமர் WPI இன்செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6%ல் இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல். இது ரெண்டுத்தோட இன்ஃப்ளேஷன் வந்து இஸ் டூ மச். நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வரையும் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எவ்வளோ எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலேஷன் காஸ்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அது வந்து மோர் தென் 10% இருக்குது. அது நம்ம திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நார்மல் WPI கன்சியூமர் டேட்டா எடுத்தாலே 6% இருக்குது. ஸோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட ரிட்டர்ன் எப்படி இருக்கணும்னாக்கா டெஃபினட்டாக அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிஹேவியரல் ஃபினான்ஸு. இது தெரியாமல் பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கலாம். பட் டோட்டல் அமௌண்ட்டையும் புட்டிட்டு in a bank FDயில் வச்சுனோம் 7%, இன்ஃப்ளேஷன் 6% இருக்கப்போ தென் how you are going to create a wealth. that is a mark. ஸோ எப்போவுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் 6% போனால் கூட ஒரு 12 to 15% வந்ததுன்னா ஒரு 7 to 8% நீங்கள் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் how you are going to create a wealth in a future. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேங்க்கை கம்பேர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸாக டெஃபினட்டாக பீப்புள் கோ அவே. ஒரு வருஷம் பார்ப்பாங்க, ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10 lakhs தான் இருக்கும். என்னடா இந்த 10 lakhs இது வந்து மார்க்கெட்டில் போட்டோம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம், எந்த ரிட்டர்னுமே கிடையாது. இதை வந்து பேங்க்கில் போட்டாலே ஒரு 7% ரிட்டர்ன் வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணுவோம். இதுதான் பிஹேவியரல் ஃபினான்ஸ், எமோஷனல் கனெக்ஷன்னுவோம். இதை வந்து நம்ம அட்வைசர் மூலியமாக வரும்போது நம்ம இனிஷியலியாக நம்ம இதெல்லாம் கிளியராக சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்து தான் மார்க்கெட் வந்து ஃப்ரம் 2017-9 இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100 இன்றைக்கி 60 to 500 வரைக்கும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த க்ரோவில் எல்லா எக்கானாமிக் சுச்சுவேஷனும் பார்த்தாச்சு. மார்க்கெட்டு இன்ஃப்ளேஷன் ஹையை பார்த்தாச்சு, இன்ஃப்ளேஷன் லோவை பார்த்தாச்சு, அண்டு நிறைய வார்ஸை பார்த்தாச்சு, அர்ஷஸ் மேத்தா ஸ்கேமை பார்த்தாச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். 1996 வந்து நிப்பான் க்ரோத் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட ஸ்டார்ட் ஃப்ரம் NAV வந்து 10 rupees லான்ச் பண்ணாங்க. கேன் யூ அசியூம் லைக் ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்களேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 years ஆகிருக்கு. அந்த 10 rupees NAV வந்து இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்களேன், ஜஸ்ட் ஃபார் கஸ். கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? ஆனால் நான் கூட படித்தேன், ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால்
லட்சம் more than 2000 2500 ஓ 2500 ஐம் சாரி 2500 ருபீஸ் ஆஸ் ஆஃப் 10 ரூபாயில் லான்ச் ஆன அந்த என்ஐவி ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2500. த கொஸ்டின் இஸ் அதில் வந்து அந்த டைமில் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி 20 இயர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அந்த 96ல் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 2023 வரைக்கும் யார் எத்தனை பேர் அந்த ஃபண்டில் இருக்கிறாங்க? தட் இஸ் அ கொஷின் மார்க். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் ப்ராஃபிட் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. 500 புக் பண்ணியிருப்பாங்க, 1000 புக் பண்ணியிருப்பாங்க, 1500, 2000. ஸோ இன்றைக்கி அவங்களாம் விட யார் வந்து ரியல் வெல்த் கிரியேட்டர்? இன்றைக்கும் அந்த ஃபண்டில் யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல். இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்குது. நான் நாட் ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டு, ரிலையன்ஸில் வேல்யூ ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி லாங்கஸ்ட்டு ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி நான் பண்ணுறான்னுவாங்க. அவர் ஸ்மார்ட்டாக தெரியலாம், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்மார்ட்டு. பட் அவரை விட ரியல் ஸ்மார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பை அண்ட் ஹோல்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் தான் ரியல் ஸ்மார்ட்டர். ஏன்னா அந்த கோலை செட் பண்ணிட்டார், அவர் ரிட்டையர்மெண்ட்டை செட் பண்ணிட்டார். 25 இயர்ஸ் எனக்கு வந்து 60 வயசில் ஒரு 2 crore 3 crore எனக்கு வேணும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் பாதர் அபவுட் இட். எனக்கு அந்த அமௌண்ட்டை கோலை ரீச் பண்ண பிறகு நான் எடுத்துருவேன். திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ஒரு அட்வைசர் மூலிமா பண்ணும்போது நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, மார்க்கெட் மேலே போகுது, பணம் எடுக்கிறீங்கன்னா கூட அவர் சொல்லுவார் எதுக்கு எடுக்கிறீங்க, உங்கள் கோல் இன்னும் அச்சீவே ஆகலையே, இந்த பிளானுக்கு இன்னும் 5 years இருக்குது, 10 years இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாதீங்க. மார்க்கெட் லாங் வே டு கோ. 100 இந்த சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 60 to 500 இருக்குது. நாளைக்கு 75 போகும், 1 lakh போகும், 2 lakh போகும். அதுதான் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 5 years 10 years டவுன் தான் இல்லை. பட் எத்தனை பேர் அந்த ட்ராவலில் ஜேர்னியில் இருக்க போகிறாங்க? இதுதான் ஆல் அபவுட் ஃபினான்ஷியல் அந்த எமோஷனல் டிசிஷன்ஸு. ஸோ அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் ஒரு அட்வைஸரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, ஒரு 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 எக்ஸ்பர்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் இருப்பார். நீங்கள் எடுக்கிற டெசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக போகாது. நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நான் லாஸ்ட் 1.5 years எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறையா பார்த்துட்டோம். 2013-14 இதே மாதிரி தான் நடந்தது. அண்ட் 17-18 பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏறவே இல்லை, நிறையா நடந்தது. பட் அதெல்லாம் ஒரு மார்க் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஸோ பிஃபோர் கோவிடில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 to 15% ரீசெண்டாக காமிக்குது. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ப்ராப்ளம் இஸ் ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு எந்த பெருசாக ரிட்டர்ன் கிடையாது. அவங்க வந்து மினிமம் ஒரு 5 years இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இட் கேன் பி ஸ்டாக்காக இருக்கலாம், இட் கேன் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இதுதான் எமோஷனல் கனெக்ஷன்ன்றது. இந்த எமோஷனல் கனெக்ஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க ஃபினான்ஷியலாக தே கேன் டூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இல்லை அவங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியல, பெட்டர் யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் சம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கனெக்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க உங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு they can help you a lot. So we have a question from one of the clients, and the question is, in mutual fund investment, SIP is the best or lump sum is best? Both are best. In fact, lump sum பண்ணிக்கலாம், SIP பண்ணிக்கலாம். ஈவன் ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு சொன்னீங்கன்னாக்கா SIP is far better. என்ன ரீசன்னாக்கா இதே எக்ஸாம்பிள் தான். லாஸ்ட் 1.5 years எடுத்துக்கோங்களேன். ஸோ நவம்பர் 2020 வந்து இன்றைக்கி மார்ச் ஆல்மோஸ்ட் மே 2020 வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல வெலாட்டிலிட்டி இருந்தது. மார்க்கெட் ஏறலை, அதே இதில் தான் இருக்குது. பட் பயங்கர வெலாட்டிலிட்டி இருந்தது. ஸோ நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 2 years முன்னாடி இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அதே 10 lakhs தான் வேல்யூ இருக்கும். வேறு நீங்கள் SIP பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி லம்சமை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ஒரு 5 to 6% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா இந்த 1.5 years மார்க்கெட் வந்து went up to even 50,000 சென்செக்ஸும் போச்சு, 58 போச்சு, 55 போச்சு, அகைன் 60, 62. ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபின்றது என்னது, ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுறப்போ இந்த எல்லா டவுன் சைட்லையும் பண்ணியிருப்பீங்க, அப் சைட்லையும் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பார்ட்டிசிபேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து வேல்யூ பார்த்தீங்கன்னா லம்சமை விட எஸ்ஐபியோட ரிட்டர்ன் ஃபார் பெட்டர், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதுதான் எஸ்ஐபியோட அட்வான்டேஜ். சில பேர் எல்லாரும் ஒரே செக்மெண்ட்டில் கொண்டு வர முடியாது. லம்சம் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலர் இன்ஃப்ளோ இருக்காது, மந்த்லி இன்கம் இருக்காது. அவங்களுக்கு சம் ஷார்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீரியட் ஆஃப் இன்கம் தான் வரும். அந்த டைமில் அவங்க பணத்தை லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்கன்னா இந்த சேம் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதோ அதே வந்துடும். பட் எஸ்ஐபி இன்வெஸ்ட் ஃபார் நோ யாருக்கு சொல்லாக்கா மந்த்லி இன்கம் ரெகுலராக இன்ஃப்ளோ வர்றவங்களுக்கு எஸ்ஐபி இஸ் பெட்டர். பிஸ்னஸ் பீப்புளுக்கு irregular income வரவங்களுக்கு லம்சம் பெட்டர். One more point is you will get a practice of regular savings on a month on month. That is why SIP is always recommended. Lump sum வந்து யார் பண்ணலான்னா, if you know sectoral funds,
இந்த செக்டர் இப்போ பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இது பண்ண முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபார் த லாஸ்ட் 1 year has been அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் as well as மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஸ்டாக்ஸில் இருக்கிறது தான் எங்கேயும் இருக்கும். ஸோ இஃப் யூ நோ செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் இன் டீட்டெயில் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடலாம். தெர் ஹஸ் பீன் எஃப்எம்சிஜி, ஐடி, infrastructure, banking for the last 1 year has performed a lot better compared to தெரிஞ்சிருந்தா லம்சம் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லம்சம் இப்போ ஒரு 20 lakhs 30 lakhs இருக்குது, நான் ஏதாவது போடலாமான்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் லிக்விட் ஆர் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் அண்ட் டூ த எஸ்டிபி. ஸோ நெக்ஸ்ட் 1.5-2 yearsக்கு நீங்கள் வந்து எஸ்டிபி பண்ணும்போது யூ கேன் கெட் த அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐபி. ஏன்னா மந்த் ஆன் மந்த் போடுறீங்க. யூ வில் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களுக்கு தலைவலி இல்லை. போட்டு லம்சம் 2 years கழிச்சும் சேம் ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் லம்சமில் இருக்குது யாராக இருந்தாலும் park your money in liquid or ultra short term and then do the STP. Next 1 year 2 year 3 year இருந்தாலும் SIP மாடலில் போகும்போது next 10-15 years கழிச்சு உங்களோட children's education இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்க்கு, that will be another model of way of investing. You can utilize MF in a different ways. Yes, sir. And another person has asked, as an investor, whether we need to concentrate more on SGB or fixed deposit or bonds? SGB. Okay, sovereign gold bond. Again, it depends on நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. Gold as an investment, general thumb rule is 10-15% of your overall investment can be in gold. So, the person who invested in 2017, the first series got redemption. Other 5 years lock-in was getting over by May month, I think. So, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா it was less than 3,000 rupees in 2017. SGB sovereign and the 1 gram gold was less than 3,000 rupees till 2019, from 2011 till 19. So அப்போ till 2018-19 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இப்போ 5 years முடிஞ்சு லாக்இனில் பார்த்தீங்கன்னா you will get more than 100%. So it is like close to 20% returns in 5 years timeline. And on top of it you will be getting 2.5% on a annual basis, semi-annual basis. Annual returns, semi-annual உங்களுக்கு returns கிடைக்கும். Bonds and other things, again FD bondsனா எவ்வளோ லம்சம், do you need regular returns, and இது என்ன எதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், do you need capital appreciation, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ this is a very generic question I will say. If you are a retired person, if you need regular returns, go for bonds or corporate fixed deposits. ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா you need money for park your money for 1 yearனா corporate fixed deposits போகலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது மாதிரி தான். as I said, based on your age, regular returns வேணுமா, capital appreciation வேணுமா, based on that you can consider and invest in any of this. And to add on to that, இப்போ சொன்னீங்க இல்லையா, பாண்டில் பண்ணாமா கோல்டில் பண்ணாமா, இதெல்லாம் வந்து ஒரு அசட் கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ அசட் கிளாஸை பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட் இருக்குது. கோல்டு, பாண்ட்ஸு, எஃப்டி, ரியல் எஸ்டேட்டு அண்டு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அசட் கிளாஸ் இருக்குது. எல்லாமே நினைக்கிறோம் நம்ம வந்து எல்லாமே ரிட்டர்ன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அப்படி கிடையாது. இந்த வாரன் பஃபெட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யூ ஷுட் நாட் புட் ஆல் மணி இன் ஒன் பேஸ்கெட். அதுதான் பேசிக் தம் ரூல் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கன்சர்வேட்டிவ் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் அக்ரெசிவாக போவீங்க, அதுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் எல்லா அமௌண்ட்டையும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதும் இட்ஸ் ராங் வே ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ எல்லா அசட் கிளாஸுமே பார்த்திங்கன்னா ஒரு வே ஆஃப் அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ கோல்டு வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. மார்க்கெட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம், கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். லாஸ்ட் 1.5 yearsல கோல்டு நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. கோவிட்ல அதே தான் இருந்தது. மார்க்கெட் நல்லா டவுன் போச்சு, கோல்டோட ப்ரைஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகி வந்தது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே அசட் கிளாஸ் உங்கள்கிட்ட இருக்கிறப்போ ஒன்று ஏறுறப்போ ஒன்று இறங்குறப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால் யூ ஷுட் புட் இன் ஆல் மணின்னா ஆல் பேஸ்கெட்ஸ். அது உங்களுக்கு சிலது எமர்ஜென்சியாக இருக்கலாம், சிலதுக்கு கோல்டு ஏன் நிறைய பேர் விரும்பி பண்ணுறாங்கனாக்கா ஈஸி லிக்விடிட்டி. எப்போ பணம் வேணும்னாலும் கோல்டை வந்து நீங்கள் எந்த மார்க்கெட்லேயும் விற்றுக்கலாம். அந்த வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட்டிங் டு த கோல்டு ப்ரைஸிங். ஸோ அதனால் கோல்டுலேயும் இருக்கணும், பாண்ட்லேயும் இருக்கணும், எஃப்டிலையும் இருக்கணும், ஒரு செக்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஸ்டாக்லேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸு எல்லாத்துலேயுமே பார்க் பண்ணுறது ரைட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஆக்சுவலி. Yes, sir. And another person has asked, can you explain government securities? As a middle class person, how can I invest in it? I think now it has been democratized. அதாவது யார் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். But I haven't tried investing in direct government securities. So one way of investing is you can use debt funds in mutual fund. So அதில் போட்டும் பண்ணலாம். Advantages, you can diversify. PSU guild funds or PSU funds இருக்குது, தனியாக அதிலையும் பண்ணலாம், which is almost like directly investing in government securities. But I'm not sure about the minimum limit of investing in direct government securities. எதில் போய் பண்ணுறது I'm not sure. So but you can invest through MF also.
And you have talked about behavioral finance and how it can emotionally affect people and impact them. Whereas some people are scared when it comes to financial planning or investment. So how do they get that confidence and how do they overcome that fear? ஸோ ரைட்டான கொஷின். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்களோட கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அதாவது வந்து அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அண்ட் அவங்களுடைய சில பர்டிகுலராக வந்து சில பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் நான் இங்கே இந்த எவ்ரி 5 இயர்ஸ் நான் வந்து வெக்கேஷன் போகணும், இது ஒரு கோல். இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் டு பர்சன், ஃபேமிலி டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா நிறைய கோல்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதை வந்து எந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுன்றது நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம வந்து முன்னாடியே வந்து இன்ஃப்ரண்ட்டில் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பர்சனலாக நமக்கு வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷனில் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்குறப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேர்ம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்னா அவருக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் பசங்க இருக்காங்க. தெர் இஸ் இன்னும் 10 இயர்ஸ் டைம் இருக்குது, ரைட்? ஸோ அந்த 10 இயர்ஸ் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு 10 இயர்ஸ் நமக்கு டைம் இருக்குது. அந்த 10 இயர்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு பெரிய கிராஷ் ஆனாலும் தே நோ நீட் டு வரி அபவுட் எனி திங், பிகாஸ் தே ஹாவ் இன்னும் 10 இயர்ஸ் டைம் இருக்குது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. சன்னோட ஹையர் எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலிடே டூர் போகிறார், ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரார், வித்தின் 1 இயரில் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ எமோஷனலி பீப்புள் வில் பி டிஸ்கனெக்டட். அதுதான் ப்ராப்ளம். அவங்க ஒரு கோலோட அவங்களோட மைண்ட் செட்டோட வருவாங்க, பட் மார்க்கெட் வில் நாட் பி ஹெல்ப் தம் டு அச்சீவ் தட் கோல். அந்த மாதிரி இனிஷியல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கோல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கவலைப்பட அவசியமே கிடையாது. இன்னும் டைம் இருக்குது, 10 இயர்ஸ் டைம் இருக்குது, நம்ம லெட் இட் பி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அந்த டைமில் நிறைய பேர் கேட்பாங்க 10 இயர்ஸ் கரெக்டாக முடிகிறப்போ மார்க்கெட் கிளாஷ் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்போது வந்து நான் எமோஷனலாக எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது? அப்போது அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக 10 இயர்ஸ் முடிஞ்சவனு சொல்ல வேண்டாம், எங்ககிட்ட வி ஹேவ் அ டேட்டா, ரைட்? ஸோ நீங்கள் 10th இயரில் கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா 9th இயர்லேயே நம்ம வந்து எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வி கேன் ஹேவ் அ கம்ப்ளீட்லி மூவ் டு த ஃப்ரம் ஈக்விட்டி டு டெட் ஃபண்டுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் மூவ் பண்ணிடலாம். டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னாக்கா மார்க்கெட் என்ன தான் கிராஷ் ஆனாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி ஆகாது. ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் மூவ் பண்ணிவிட்டு அது ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ இதுதான் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ப்ராசஸ் ஓரியன்டாக பண்ணிங்கனாக்கா எமோஷ்னலி வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட். இல்லை நீங்கள் எந்த தாட் ப்ராசஸுமே இல்லாமல் வி வாண்ட் டு 15% 20% ரிட்டர்ன் எடுக்கணும், 15% ரிட்டர்ன் எடுக்கணும் சொல்லி வெறும் ரிட்டர்ன்ஸை மட்டுமே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி வில் பி லாட் ஆஃப் எமோஷனல் திங்ஸ் வில் பி கொலாப்சிங் யூ. அதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி. And would you say that it is mandatory to have a financial planner? டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து லாங் டேர்மில் இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் தட் நீங்கள் வந்து அவர்கிட்ட பண்ணும்போது எப்போவுமே இப்போ எந்த ஃபீல்டாக இருக்கணும் தர் இஸ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. மெடிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாக்டர்ஸை போகிறோம், அண்ட் இல்லை லீகல் ஒப்பீனியனுக்கு வந்து வி ஹேவ் அட்வொகேட்ஸ், அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேவ் ஆர்கிடெக்ட்ஸ், எல்லாத்துலையும் தேர் இஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. பட் வென் யூ கம் டு ஃபினான்ஸ்னால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸு இந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால எல்லாமே அவங்களே ஓன் அண்ட் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க, மோர் தென் 2 decade இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அகைன் மறுபடியும் தப்பு அவங்க ஆல்ரெடி தப்பு பண்ணிவிட்டு அவங்க ஏர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் உங்களுக்கு ப்ராசஸை ஓடிட்டாக சொல்ல போகிறாங்க, அட்வைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னுடைய பிரதர் இல்லா ரீசெண்டாக வந்து ஒரு 10 years பேக் வந்து ஒரு இதே மாதிரி தான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு ஒரு க்ளோஸ் டு 5 lakhs சேலரியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனார். ஸோ இது என்னுடைய ஃபேமிலியில் அவர் இருந்ததுனால என்கிட்ட வந்தார். அவர் இல்லைனாக்கா ஈ மைட் கோ டு த ஆன்லைன், ரைட்? ஸோ அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரம் 24, 25 ஐ பிலீவ் அப்போத்துலேருந்தே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அவருக்கு எப்படி பண்ணணுன்றது ரைட் கைடாக அட்வைஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நம்ம சொல்லியிருந்தோம், அதை ஃபாலோ பண்ணார். ஆல்மோஸ்ட் இப்போ க்ளோஸ் டு ஒரு 33, 34 இருக்கார். ஆல்மோஸ்ட் அவரோட கோல் எல்லாமே ஒரு 50% ரீச் பண்ணிட்டார். அவரோட கோல் என்னென்னா பை 40 நான் என்னுடைய கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட்டை வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணார், ப்ராசஸ் ஓரியன்டாக போனார், எமோஷனலாக எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு கூட ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ, மார்க்கெட் ரியாக்ட் ஈவன் கோவிடில் வந்து ஆல்மோஸ்ட் 20-35% மைனஸில் காமிச்சிது. ஜென்ரலாக ஒரு அட்வைசர்லாம் என்ன நினைப்பாங்க, ஹியூமன் பீயிங்கே கேரண்டி இல்லை. அந்த மாதிரி டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. அப்போ நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னாக்கா ப்ராஃபிட்டை புக் பண்ணியோ லாஸை புக் பண்ணியோ வெளியே வந்துடும். இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டே வேண்டாம் நமக்கு,
ரொம்ப லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. பட் தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் இருக்கிறப்போ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் அந்த ப்ராசஸ்லாம் சொல்லுவார். நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க. யாரெல்லாம் இந்த கோவிட் டைமில் ஹோல்ட் ஆன் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் கெய்னராக இருக்காங்க. ஏன்னா கோவிட் இஸ் ஒரு நம்பர்ஸ் ஒரு 100 இயர்ஸ் ஹிஸ்டரியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் யாருமே பார்த்ததே கிடையாது. உண்மைதான். என்னோட கிளைண்ட்ஸ் கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 100% மேலே இப்போ ப்ராஃபிட் இருக்குது. அது முன்னால் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வந்திருக்காது, ப்ராப்ளி அது ஆஃப்டர் பண்ணியிருந்தாலும் அந்த 100% வந்திருக்காது அந்த ஷார்ட் பீரியடில். பட் அந்த டைமில் யூஸ் பண்ண நிஜமாக அவங்ககிட்ட பணமும் இருந்தது, கொஞ்சம் நல்ல குயிக் திங்கிங்காக இருந்தது, அதனால் பண்ணியிருந்தாங்க. பட் அதை மிஸ் பண்ணவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ்ட்டே புக் பண்ணாங்க பயந்து போயிட்டு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஆர் ஈவன் சிவிலைசேஷன் என்ன அப்படின்ற மாதிரி பயம் வந்தது. பட் ஸோ நம்ம புதுசாக பார்க்குறோம் கோவிட்ன்றது நம்மளோட ஹியூமன் ஒரு லைஃபுக்கே கேரண்டி இல்லைன்றப்போ எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, லாஸில் எடுத்தாங்க. பட் யாரும் எதுவுமே பண்ணாமல் ப்ராசஸ் ஓரியன்டாக என்னுடைய கோலுக்கு வந்து இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் இருக்குது, ரிட்டைர்மெண்ட்டுக்கு இன்னும் 20 இயர்ஸ் இருக்குது, வை ஷுட் ஐ அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இப்போ நான் ஒரி பண்ணணும்னு சொல்லி ப்ராசஸ் ரெகுலராக பண்ணவங்க மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து பார்த்தோன்னாக்கா நல்ல ப்ராஃபிட்டில் ஒரு 15-20% ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன் ஆல்சோ. நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணோம்னா பைசா இருந்தால் தான் போகணுன்றது மிஸ்கன்செப்ஷன். நான் வந்து மினிமம் ஒரு 50,000 1 lakh earn பண்ணால் தான் நான் போய் ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட போனால் நான் ஏதோ சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தப்பான தாட் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எமோஷனல் ஹேண்ட்லிங் நிறைய சார் சொல்லியிருந்தார். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்னது வீடு வாங்குறது வந்து எமோஷனல் டெசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வீடு வாங்கிட்டார், விச் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ரீச். இஸ் இன்கம் வாஸ் அரௌண்ட் 50,000. வீட்டில் பியர் ப்ரெஷர் அண்ட் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரெஷர், நமக்குன்னு சொந்த வீடு வேணும்னு வாங்கிட்டாங்க, அது கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பசங்க வந்து அப்போ தான் தெரியுது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, டைட்டாக இருக்குது எல்லா சுச்சுவேஷன். ஆஃப்டர் 6 months இஎம்ஐ வாங்கி வீடு கட்டி முடிச்சு அப்போ தான் வந்து தி ஆர் கோயிங் ஆஃப்டர் இந்த நிறைய ஸ்கேம்ஸ்லாம் லாஸ்ட் 2-3 yearsல பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டாரு. ஹி லாஸ்ட் ஹிஸ் மணி. ஒரு 5 to 10 lakhs வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி மாட்டிக்கிட்டார். எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக அவர் ரெஃபர் பண்ணார். அவர் வரும்போது ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னு அனுப்பிச்சி விட்டாங்க. பட் பேசும்போது தான் தெரிஞ்சது அவர்கிட்ட பைசா இல்லை, நிறைய மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் இருக்கார். அப்போ தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த 10 lakhs கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி எனக்கு லோன் ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி குறைக்கணும்னு தான் வந்தார். பட் அவரோட இனிஷியல் மிஸ்டேக் வந்து வீடு கட்டினதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். பிகாஸ் ஹி ஹேட் இஸ் லேண்ட், அது மெதுவாக கட்டியிருக்கலாம். ஏன்னா இன்னொரு 2-3 yearsல டாட்டர் ஹையர் எஜுகேஷன் இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் இமீடியட்டாக வருது. இத்தனைக்கும் அவர் வந்து லீடிங் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி, நியூஸ் பேப்பரில் பிரிண்டிங் டிவிஷனில் இருக்காங்க. ஸோ ஹீ குட் ஹவ் ஆக்சஸ்டு ஸ்கேம் நடக்கிற கம்பெனியாக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ இருந்தும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார். அந்த எமோஷனல் டெசிஷன் சொல்லும் போது அந்த வீடு கட்டுறதே வந்து நான் இப்போ கட்டலாமா இன்னொரு 10 years கழிச்சு கட்டலாமான்னு கட்டியிருக்கலாம். ஏன்னா நம்ம அப்பா அம்மாலாம் வந்து பணம் சேர்த்து வச்சு 60 வயசு கிட்ட தான் கட்டுவாங்க. இப்போ வந்து 30-40s கட்டிட்டு எல்லாமே மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தாண்டி நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு கேட்குறதுக்கும் யூ நீட் அன் எக்ஸ்பர்ட். நம்ம உடம்பு சரியில்லைன்னா டேரெக்டாக டாக்டர் கிட்ட தான் போகிறோம். அண்ட் ஏதாவது வேணும்னா சர்வீஸ் தான் எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறோம். பிஸ்னஸ்னால் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட். அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் ஒரு அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்களே கற்றுக்கலாம், நீங்களே பார்த்துக்கலாம், போட்டுக்கலாம். பட் ஆனால் ஹோல்டிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் ரைட் ஆர் ராங். ஒரு கார் வாங்கி இப்போ தேவையா இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமான்றதுல இருந்து ஒரு பணத்தை வந்து போட்டால் கரெக்டாக தப்பான்றது வரைக்கும் யூ கேன் ஆஸ்க். எல்லாத்துக்குமே வந்து பைசா வாங்கிட்டு தான் யாரும் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் யூ மே சேவ். நிறைய பேர் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண கேட்பாங்க, தே மே நாட் ஈவன் பேயர்ஸ். அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தப்பான டெசிஷனில் பணத்தை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு போய் கேட்டுக்கலாம். ஈவன் இஃப் இட் இஸ் 5,000 rupees, இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட், பே some 1,000 rupees or just go with the distributor. அவ்வளோதான். you will save lots of money. ஒரு 10 years கழிச்சு ரெக்ரெட் பண்ணுறதை விட முன்னாடியே போய் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுறதை கூட நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் ஆல் அபவுட். யார் வேணால் ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் போய் கேட்டு பண்ணலாம். நீங்கள் காசு கொடுத்து தான் பண்ணணுமா, அவங்க நிறைய கேட்பாங்களா, அப்படிலாம் கவலைப்படாதீங்க. எவ்ரி ஒன் ஆர் ஆக்சசபிள். யார்கிட்ட வேணால் போய் கேட்கலாம். கரெக்டாக பண்ணுறவங்ககிட்ட கேளுங்க. இந்த இடத்துல நானும் ஒரு ஆட் பண்ணோம். இப்போ எனக்கு என்னாச்சுன்னா, என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து திடீர்னு கால் வலி, பயங்கரமாக கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர், நல்ல ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணாமல் அவங்க ஓப்பன் பண்ணுற கிளினிக் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு என்னென்னோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 10 நாளில் பெருசாக சரியாகவே இல்லை. இதுக்கப்புறம் போய்ட்டு எங்களோட எக்ஸ்பர்ட் அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து பார்த்துட்டு சில டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒன்றும் பயப்படுறதுல 10 நாள் ரொம்பவே பயந்துட்டேன் என்னோடய ஒய்ஃப். இது வந்து என்னென்னாக்கா கரெக்டான எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு அவங்க பாயிண்ட் பண்ணுவாங்க எந்தெந்த எதுன்னு சொல்லிட்டு. நான் டேரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகாமல் யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களோட டாக்டர் கிட்ட தான் போவோம். அவங்க தான் வந்து அவங்களுக்கு மீறி இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே அவங்க பாயிண்ட் பண்ணுவாங்க, எங்கே போ அங்கே போன்ட்டு.
இந்த ஒரு நாள் 10 நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அது போகணும். இப்போ ஒரு செபியோட ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான பேர் தான் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு படிச்சிங்களா? அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ மோர் தென் 5 years வந்து எஸ்ஐபி ஸ்டேயாக இருக்கவங்க இட்ஸ் வெரி லெஸ். பிகாஸ் எதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக போயிருப்பாங்க. நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, என்ஜே ப்ரூடன்ட் மாதிரி, அண்ட் எம்எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட். வி ஆர் அ ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சார் நாங்களாம். ஸோ த்ரூ அஸ் ஆல்சோ பீப்புள் வில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்எஃப்ஓஸில் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கோவிட் முடிஞ்சு வித்தின் அ இயர் குளோபல் இனோவேஷன் ஃபண்டு நிறைய வந்துச்சு. கோட்டக் ஆக்சஸ்லாம் நிறைய பேர் வந்து பெரிய குளோபல் ஃபண்ட்ஸ் இதில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 1 year ஆல்சோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இப்பயும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னால் ஃபண்டு பிரச்சனையா ஏன் எல்லான்னு கேட்கும்போது we were able to understand and say that because it's a global market. அதாவது யூஎஸ் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு யூஎஸில் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுனு, அதனால தான் டவுன். we were able to explain. But still they will laugh and say that சரி நீ சொல்கிற நான் போடுறேன் அப்படின்ற பாயிண்டில் they hold on to us. நிறைய வந்து த்ரூ ஆர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கலாம். they don't have an idea like எதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும். either they are redeemed or they stop the SIP. ஒரு 12 months 14 monthsல ஸ்டாப் பண்ணவங்களுக்கும் இப்போ ஒரு 2 years கண்டினியூ பண்ணவங்களுக்குமே there will be a huge difference because they would have bought units at 8 rupees 9 rupees. இப்போ வந்து 10 rupees கிட்ட வரும்போது ஆவரேஜ் அவுட் ஆகிட்டு they may be slightly profitable. பட் 8 rupeesல ஸ்டாப் பண்ணவங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கம்மியாக தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது NAV 10 rupeesல லான்ச் ஆகி இது எல்லாமே 6-7 rupees வரைக்கும் போச்சு, 5 rupees வரைக்கும்லாம் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது 5 rupees பார்த்துட்டு சார் நீங்கள் சொல்லி இவ்வளோ தான் இருக்குது, நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நிறைய இஷ்யூ. ஸோ திஸ் இஸ் ரீசெண்ட் என்எஃப்ஓவில் லான்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய வருவாங்க. என்எஃப்ஓஸில் நிறைய பேர் ஸ்விட்ச் பண்ணிலாம் போடுவாங்க வித்தின் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு. டைரெக்டாக நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்எஃப்ஓஸ் ப்ரொமோட் பண்ணவங்கலாம் இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பட் தோஸ் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்து ரிட்டர்ன்ஸ் பார்த்து நான் ஏன் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் புரிஞ்சுட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் 3 to 5 years ரெடியாக இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 10 yearsலாம் அந்த எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் கோ த்ரூ பண்ணும்போது they don't need to worry. அட்லீஸ்ட் கோவிட் தாண்டிட்டாங்கனாலே லாஸ்ட் 5 yearsல போட்டவங்க கோவிட் இஸ் அ மேஜர் டைம், அதுக்கப்புறமாவே ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. நீங்களும் சொன்னீங்க, சாரும் சொன்னாங்க. ஸோ 10 years போட்டவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. தேவோட ஸ்டேட் இன்வெஸ்டர், தேவோட ஈவன் பாட் சம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க அந்த டைம் லைனில். ஸோ ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கணும். அது வந்து either through distributors or through RIA, whichever mode you go in, அந்த ஹேண்ட் ஹோல்டிங்கோடு நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஸ்டே இன்வெஸ்டட். இதுதான் எமோஷனல் ஹேண்ட் ஹோல்டிங்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்கலாம், இங்கே ஒன்றா இருக்கும். பட் ஆனால் நான் கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டே பண்ணலாமா, எக்ஸிட் ஆகலாமா, எனக்கு பணம் தேவைப்படும் போது நான் என்ன டெசிஷன் எடுக்கணும், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் டெசிஷன்ஸ். ஒரு டெசிஷன் வந்து இட் கேன் மேக் யூ அ crorepati or இட் கேன் மேக் யூ ஸ்டில் த சேம் பர்சன். ஸோ 40 வயசில் ஒரு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு go through someone else. That is some valuable insight on financial planning. The next question is, what are all the risk factors we face while investment? Suresh sir, would you like to answer this first? ஃபஸ்ட் வந்து ரிஸ்க்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாலட்டிலிட்டி இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க்னு சொல்லிட்டு. வாலட்டிலிட்டி இஸ் நாட் ரிஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதுவும் அந்த டைம் ஃப்ரேம் எப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிஸ்க்கும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஆர் நிஃப்டியோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 year டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அப்பில் தான் இருக்கும். 10 year டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99.9% ஷூராக சொல்லுவேன் இது அப்பில் தான் இருக்குன்றது. இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பில் தான் போகும். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு அப்பில் தான் போயிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு. ஆனால் இதே நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு டைம் பீரியட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன் இயர் ஆர் 6 months ஆர் ஈவன் 2 years எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கீழே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காரணம் என்னென்னா வாலட்டிலிட்டி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு எஃபிஷியன்ட் பிளேஸ் கிடையாது, ஒரு இன்எஃபிஷியன்ட் பிளேஸ். எதர் இட் வில் பி ஓவர் வேல்யூ, ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 ரூபாய் ஃபேர் வேல்யூனாக்கா 150 ரூபாய் இருக்கும், ஆர் 50 ரூபாய் இருக்கும், அண்டர் வேல்யூடு இருக்கும். அதை யாராலும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. நம்ம டைம் ஃப்ரேம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ரிஸ்க், பர்டிகுலர்லி த ரிஸ்க் டியூ டு வாலட்டிலிட்டி, இது வந்து ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிடும். ஸோ இந்த வாலட்டிலிட்டின்றது ரிஸ்க்குன்னு நினைக்கிறது அது ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக இருக்குது, இங்கே டைம் ஃப்ரேமை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, பர்டிகுலர்லி ஒரு 5 years மேலே உங்களோட டைம் பீரியட் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய
இந்த ரிஸ்க் இந்த வாலட்டாலிட்டி ரிஸ்க்ன்றது ஆல்மோஸ்ட் எலிமினேட்டே ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த இது இருக்குது. பட் இன்னொரு ரிஸ்க் இருக்குது. கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணாமல் ஜீரோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி திவால் ஆகாதுன்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சில கம்பெனி வந்து திவால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது டியூ டு மிஸ்மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி நிறைய இதுவாக இருக்கும். அந்த ரிஸ்க் ரியல் ரிஸ்க் இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? டைவர்சிஃபை பண்ணணும். எதர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ண போகிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியிலே கூட ஒரு 2-3 கம்பெனி நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 2-3 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் வேறு செக்டார்ஸ்லேயே பண்ணலாம். டைவர்சிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அங்கே ரிஸ்க்கும் எலிமினேட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிஸ்க் தான் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் ரிஸ்க் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரெக்கவர். பட் ட்ரேடிங்கில் போயிட்டு நம்ம பண்ணுற லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரியல் லாஸ், கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுற கஷ்டமான ஒரு லாஸ். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 30 years இஃப் இட் இஸ் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய கண்ட்ரி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்துல வேணால் நீங்கள் போய் பாருங்கள். ஐ மீன் இந்த கொஸ்டினுக்காக மட்டும் பதில் கிடையாது. நீங்கள் ஏன் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காகவும் நீங்கள் சுற்றி எங்கே வேணால் பாருங்கள். ஏகப்பட்ட பிரிட்ஜஸ், மெட்ரோ இந்த சுற்றி பாருங்கள். எங்கே எல்லாமே தோண்டி போட்டு வச்சுக்கோங்க. மெட்ரோ நல்ல கனெக்டிவிட்டி வரப்போகுது. ஏகப்பட்ட ரோட்ஸ் போகிறாங்க. இந்த பக்கம் மகாபலிபுரம் OMR ECRல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சிட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா ரோடு எல்லாமே வைடன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பில்டிங்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, ஃபேக்ட்ரிஸ் வருது, புது புது இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாமே மக்களோட பணப்புழக்கத்தையும் சரி வாங்கும் சக்தியும் சரி அதிகப்படுத்தும். இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும், எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜீரோ ரிஸ்க்குன்றது தான் நான் வந்து சொல்லுவேன். பர்டிகுலராக மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போனீங்கன்னா எழுதி கூட கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் அது ஜீரோ ரிஸ்க். நீங்கள் தைரியமாக போயிட்டு பண்ணலாம். நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி எந்த மாதிரி எதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றதையும் கேட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த ரிஸ்க்குன்னும் போது அந்த பாயிண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னால ரிஸ்க்குன்னு பூதாகரமாக பேசிட்டாங்க. ரியல் எஸ்டேட்டில் இல்லாத ரிஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னு தான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா வரவங்க கம்மி, அதில் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சு லாஸ் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக வாங்குவாங்க, ஆனால் ஏமாற்றிடுவாங்க. நிறைய ஸ்கேம்ஸும் நடந்திருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ஸ் அந்தந்த ஊர்லேயும் நடந்திருக்கு. போலி பத்திரம், அதுலேருந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இதை தாண்டி ஒரு ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது நம்ம கையில், இண்டிவிஜுவல் கையில். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் சார் சொன்ன மாதிரி வித்தின் அ டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை 1 month 3 months 1 year டேட்டா பார்க்குறீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட ECG மாதிரி தான் இருக்கும், ஹை அண்ட் லோ. ஸோ அதை பார்த்து பயந்தீங்கன்னா அதுதான் ரிஸ்க். ஸோ எப்படி ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா ஒரு தலைமுறைக்கு இல்லைனா ஒரு 10 வருஷத்துக்கு நான் கை வைக்க மாட்டேன், ஒரு EMI கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 10 years 15 years ஆகும், அது வரைக்கும் பயப்பட மாட்டேன், வேல்யூ ஏறாட்டியும் இன்னொரு 5 years இருக்கட்டும் அப்படின்லாம் யோசிப்போம். ஸ்டாக் மார்க்கெட் வந்தாலும் சரி, ஒரு நல்ல கம்பெனி வாங்குறீங்கன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு 5 yearsக்குன்னு யோசிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 10 years 5 years லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க்குன்ற ஃபேக்டர் வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த கிராஃபில் ரிஸ்க்குன்றது ரெட் லைட்லேருந்து எல்லோ லைட் ஆகிடும், இல்லைனா அப்படியே ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு யோசிங்க. இன்னொரு விஷயமும் இதில் ஆட் பண்ணோம். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கிறது தான் ஆக்சுவலாக பெனிஃபிட்டும் கூட. ஏன்னா ரிஸ்க்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெறும் 7% 7.5% FDயில் கிடைக்கிறது தான். ரிஸ்க் இல்லைன்னா ரிட்டர்னே இருக்காது. ஸோ நம்ம மேனேஜபிள் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆப்டிமம் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கிறது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேடிங்லாம் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் ரிவார்டும் ரொம்ப அதிகமாக போயிடும். சில சமயம் ரிஸ்க் ஆஃப் ரூயின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் இருக்குது. நீங்கள் எதுவுமே கை வைக்க போகிறதில்ல, ஒரு 5-10 years அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டியதில்லை. கரெக்டான ரிஸ்க் உங்களுக்கு மேனேஜபிள் ரிஸ்க் அதில் இருக்கும் அப்படின்றது. ஆட் ஆன் டு தட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா ரிஸ்க், அந்த இண்டிவிஜுவல் இது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ட்ராக்கிங் எரர் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து டேரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் வந்து யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மேபி ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ப்ராபப்லி ஒரு 2-3 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு தெரியுமான்றதுன்னு டெஃபினட்டாக தெரியாது. ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ்லாம் அவ்வளோ 3 months 6 months கால் எடுப்பாங்க, 1 year கூட கால் எடுப்பாங்க. பட் அந்த கம்பெனியில் ரியலாக என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன 10 years பொறுத்து அந்த கம்பெனி என்னவாக இருக்கும், லாஸ்ட்டு 3 monthsோட டேட்டா என்ன, பேலன்ஸ் ஷீட்ஸ் என்ன, லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட் என்ன, டெப்ட்டில் இருக்கா, அந்த கம்பெனியில் எவ்வளோ டெட் இருக்குது, எவ்வளோ ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் டேட்டாஸை வந்து
ஆஸ் அ இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து கொலேட் பண்ணி பண்ணுறது வெரி வெரி டஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அதுவும் நிறைய பேர் பார்ட் டைமில் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆல்ரெடி தே ஆர் இந்த ப்ரொஃபஷனல் ஒரு 8 ஹவர்ஸ் நிறைய ஸ்பெஷலி ஃபார் ஐடி பீப்புள் ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய நான் இன்னும் ஏர்ன் பண்ண போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட் வருவாங்க, வந்து ட்ரேடிங் பண்ணுறது இல்லை ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் பண்ணுறது. இதே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்க, அதே 1 லேக்கோ ஒரு 10 லேக்ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிங்கனாக்கா யுவர் மணி இஸ் கோயிங் டு பி ஹேண்டில் பை த ப்ரொஃபஷனல்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். நீங்கள் எப்படி 10 ஹவர்ஸ் ஒரு கம்பெனியில் உங்கள் கம்பெனிக்கோசம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவருடைய ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு டேட்டா கொலேட் பண்ணி கம்ப்ளீட் டேட்டா தே ஆர் கோயிங் டு த கிவ் இட் டு த ஃபண்ட் மேனேஜர்ஸ், தே ஆர் த ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க தான் ஃபைனலி தே கோயிங் டு டேக் அ கால். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டைவர்சிஃபிகேஷன் ஒரு இண்டிபெண்ட்டால் முடியுமான்றது வெரி வெரி டஃப். ஒன்று டைம் கன்சியூம் ஆகும், ரெண்டாவது எமோஷனல் டிசிஷன். இது ரெண்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்பர்ட்டாக இருந்து உங்களால் பண்ண முடியும், ப்ளீஸ் கோ தாராளமாக பண்ணலாம். இதில் நீங்கள் சொன்ன அந்த செபி டேட்டா தான் ஜெரோதாவோட லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் கோவிட் ஸ்பெஷலி எவ்வளோ அக்கௌண்ட் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா மில்லியன் கணக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதுதான் அவங்களோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் 90% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் தான் வந்திருக்கு. வெறும் 5-10% பீப்புள் மட்டும் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த 5% பீப்புள் மேபி லக்கியாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க டைம் கன்சியூமாக இருக்கலாம். பட் ப்ரொஃபஷனல் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்கு. தட்ஸ் உங்கள் ஜாபை நீங்கள் பாருங்கள். உங்கள்கிட்ட அடிஷ்னல் இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டை, கோல் செட்டிங்ஸ், எவ்ரி திங் யூ கிவ் இட் டு த ப்ரொஃபஷனல், லெட் தம் மேனேஜ். ஈவன் ஃபண்ட் மேனேஜர் ப்ரொடக்ட் பண்ணுறது நாங்கள் இருக்கோம், ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்கும். தெர் ஆர் ஃபண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 35-40 ஃபண்ட் ஹவுசஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 500 ஃபண்டு இருக்குது மார்க்கெட்டில். அங்கே தான் எங்களோட ரோல் இருக்கும். எந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ, அவருடைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கார் ஸ்டாக்ஸ், அவருடைய ரிட்டர்ன்ஸ் என்ன, எந்த ஃபண்ட்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஃபண்ட்ஸ் சூட்டபிலிட்டியாக இருக்கும். இங்கேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் பற்றி பேசுனீங்க. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அண்டு பேலன்ஸ் ஃபண்ட்ஸு, டெட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஐ சே டுகெதர் எல்லாமே இருக்குது. பட் எந்த ஃபண்டு உங்களுக்கு சூஸ் ஆகுன்றது தெர் வில் பி அ கன்ஃபியூஷன். அங்கே தான் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட போட்டிங்கனாக்கா தெர் வில் பி அ லாட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இனிஷியலாக வர்றவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாமல் ஒரு டைவர்சிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு டிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை டேரெக்டாக பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் டூ தட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இப்போ நடக்குதுன்னா, மக்கள் நிறைய பேர், எனக்கும் கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும், வரலாம் யாரும் வந்து இந்த என்ன சொல்கிறது, எடுத்த உடனே டைரெக்டாக மாதத்துக்கு 100% ரொம்பலாம் கேட்குறது இல்லை, 100% சம்பாதிக்கணுன்ற மாதிரி தான் எதிர்பார்ப்போட வரும். 100% சும்மா எக்ஸாஜரேஷன்ஸ் இதுக்காக சொல்கிறேன். 30% எல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு, ப்ராப்ளம் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஆசை தெரியல. ஈஸியாக 30% நம்ம போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எப்படி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு வர கால்ஸ் அப்படிலாம் வருது. கேட்பாங்களா இல்லையா, நான் வந்து யூடியூப்பில் பார்த்தா எனக்கு 30% வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு 12% வந்தாலும் வரும்னு சொல்கிறீங்க, அதுவும் கமிட்மெண்ட் பண்ணாமல் சொல்கிறீங்க. எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? வருவாங்க புது யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர், அது வந்து நிறைய பேர் ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் தான் கேட்பாங்க. HNI கிளைண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் வெரி கிளியர். அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வந்து பேங்க்கை விட, இருக்கிற மற்ற அசட் கிளாஸை விட ஓரளவுக்கு வந்து டபுள் ஆஃப் த ரிட்டர்ன் கொடுத்தாலே தே ஆர் ஹாப்பி. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ப்ரொஃபஷனல் வேணும், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பை 35-40. பட் யங்ஸ்டர்ஸ் வர்றப்போ தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெரி ஹியூஜ். வர்றப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 30% 40% தான் பார்ப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேரை வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்னும் கொடுக்கும். இதுதான் ஃபேக்ட்டு. புதுசாக வர்றவங்களுக்கும் இமீடியட்டாக பார்ப்புக்கும் செய்வாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வித்தின் 6 months டபுள் ஆகிடுச்சு சார், 2 lakhs ஆகிடுது, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அகைன் இந்த 2 lakh மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இனிஷியலாக மார்க்கெட்டை நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, உள்ள நிறைய பேர் வருவாங்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த பணத்தை மறுபடியும் போடும்போது ஒரு பாயிண்ட் இன் டைமில் தே டூ ஃபெயிலியர். இது நடக்கும், ஒரு பாயிண்ட் இன் டைமில் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபெயிலியரை பார்த்த பிறகு தே வில் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை ரிட்டர்ன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோதான்றது புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வராங்க. அதனால் எங்ககிட்ட வரப்போ நாங்கள் கொடுக்குற ஸ்டாக் மார்க்கெட் 30-40% நாங்கள் வந்து கம்பேரே பண்ணுறது கிடையாது. நாங்கள் அது இல்லாமல் வேறு என்ன அசட் கிளாஸ் இருக்குது. பேங்க்கில் போனால் 7, கோல்டு பெரிய ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்கோம். கோல்டை வந்து நீங்கள் எடுத்து ஒரு 20 years ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து மோர் தென் 8-9% மேலே கொடுத்தது கிடையாது. நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ரியல் எஸ்டேட் சார் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ரியல் எஸ்டேட் நீங்கள் செக்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா லாங் டேர்மில் ஆல்ரெடி 20 years முன்னாடி போடணும்னா இன்றைக்கி வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. பட் இங்கேருந்து இன்னும் 20 years எப்படி வளருமான்றது தெர் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஈவன் சென்னை ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நாட் லெஸ் எனக்கு 1 to 1.5 crore விட உங்களுக்கு இடமே கிடைக்காது, இல்லை ஈவன் ஃப்ளாட் தட் மேட்டர் அந்த அளவுக்கு ப்ரைஸிங்கில் இருக்குது.
ஸோ அதுவும் நீங்கள் பெருசாக ரிட்டர்ன் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் அதுவும் கிடையாது. நீங்கள் அதோட டோட்டல் ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 to 10% தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அசட் கிளாஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது டைவர்சிஃபிகேஷனில் உங்களுக்கு 15%ன்றது டெஃபினட்டாக அதுதான் நாங்கள் கம்பேர் பண்ணி அப்படி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் ஜென்ரலாக. ஸோ அண்ட் ஒன் மோர் விஷயம், இந்த சார் சொல்லிட்டு இருந்தார், அந்த இஎம்ஐ யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய பேர் வீடு வாங்கிடுறாங்க இனிஷியலாக. அது வந்து ஒரு பெரிய நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் பார்க்குறோம். என்ன ரீசன்னா, இப்போ ரீசெண்டாக ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி, ஹஸ்பண்டும் ஒரு 1 lakh earn பண்ணுவாங்க, ஒய்ஃபும் ஒரு 1 lakh earn பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வேணும். இனிஷியலாகவே வந்து இந்த சோஷியல் ப்ரெஷரில் வந்து சார் கரெக்டாக சொன்னார் பாயிண்ட்டு என்னென்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிற ஏஜ் பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 45-50 தான் வீடே வாங்குவாங்க. அது வரைக்கும் பணம் அக்குமுலேஷன் ஃபேஸில் இருப்பாங்க. பணத்தை சேர்த்துட்டு லோனை கம்மியாக வாங்கி இஎம்ஐ கம்மியாக போட்டு வீடை வந்து வாங்குவாங்க. பட் இப்போ இருக்கிறவங்க மேக்ஸிமம் 90% லோன் போகிறாங்க. 10% கூட அது கூட இருக்காது. நிறைய பேர் ஃபேமிலியில் போகிறாங்க, அந்த 10% கூட ஜொல்லை ப்ளஸ் பண்ணி எப்படியாவது வீடு வாங்கிக்கணும். என்ன ரீசன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் வீடு வாங்கியிருப்பார், இல்லை அவங்களுக்கு ரிலேஷனில் வந்து அத்தை வாங்கியிருப்பாங்க, மாமா வாங்கியிருப்பாங்க, அக்கா வாங்கியிருப்பாங்க. இந்த சோஷியல் ப்ரெஷரில் வந்து வீடு வாங்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான செக்மெண்ட்டு. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இப்போ 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, 2 lakhs மந்த்லி இன்கம். அவங்க சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பை 40 அவங்க ரிட்டையர் ஆகிடலாம். பட் இனிஷியலாக அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக், பிளண்டட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வீடு போய் கமிட்டிடுறாங்க. ஸோ வீடு கமிட் ஆகிறப்போ அவங்களோட இஎம்ஐ க்ளோஸ் டு 40-50% வந்து இஎம்ஐ போயிடும். 50% இஎம்ஐ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட், அதுவும் வந்து 1 year 2 year கிடையாது, இங்கேருந்து 20 years கமிட் ஆகிடுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே 20% டவுன் பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ கம்ப்ளீட்லி தே ஹேவ் a 0. 20 years பொறுத்து தான் அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். அது ஒரு அசட் கிளாஸ். அதை வந்து நம்ம வந்து இஎம்ஐயாக போகாமல் இனிஷியல் ஸ்டேஜில் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட்மெண்ட். இஎம்ஐக்கும் எஸ்ஐபிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இஎம்ஐ ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இஎம்ஐ இருக்குது இன்றைக்கி. கிரெடிட் கார்டு ஆகட்டும், வீடு ஆகட்டும், கார் ஆகட்டும், இல்லை என்ன கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இஎம்ஐ போய் கம்மிட் ஆகும். இஎம்ஐயில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம கொடுக்குற பணத்துக்கு வட்டி சேர்த்து கொடுக்குறோம், வாங்குகிற பணத்துக்கு வட்டி கொடுக்குறோம். பட் எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வட்டி கிடைக்குது. யுவர் அக்குமுலேட்டிங் கார்பஸ். இதுதான் இஎம்ஐக்கும் எஸ்ஐபிக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸு. இனிஷியல் ஸ்டேஜில் இஎம்ஐயில் போய் நீங்கள் மாட்டாமல், இதுதான் இங்கே தான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு சொல்லுவோம். ஒரு அட்வைஸ்கிட்ட போனோன்னாக்கா அவர் வந்து இஎம்ஐ சஜஸ்ட் பண்ண மாட்டார், எஸ்ஐபியை சஜஸ்ட் பண்ணுவார். நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள், ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு லோனை கம்மியாக போங்க. எந்த அளவுக்கு லோன் வந்து நீங்கள் கம்மியாக போகிறீங்களோ இஎம்ஐ கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து கம்மியாகும். பட் இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் வீட்டில் போய் லாக் ஆகிட்டீங்கன்னாக்கா தெர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல். 50% வந்து வீடு வந்து இஎம்ஐயே போயிடுது, மீதி வந்து இருக்கிற 50% எக்ஸ்பென்ஸும் ஹோம் போய்டும். அப்புறம் எங்கே சேவிங்ஸ்? நம்ம பார்க்குற நிறைய ப்ரொஃபைலோட பெரிய ப்ராப்ளமே இதுதான். நாங்கள் நிறைய பேர் எங்ககிட்ட வராங்க, பார்த்து ரியலைஸ் பண்ணிட்டு வராங்க, ஐயோ சார் நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணல, முன்னாடியே மீட் பண்ணியிருந்தேன்னா ப்ராபப்ளி நாங்கள் வீடை நிறைய தள்ளி வாங்கியிருப்போம், இந்த ஃபினான்ஷியல் கோல்லாம் பண்ணியிருப்போம். பட் இதெல்லாம் பண்ணாமல் நிறைய வீடு வாங்கிட்டோம். இது ஒரு தப்பு. 2வது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பிளான்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் ஒரு பெரிய பிளண்டட் மிஸ்டேக்ஸு. இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே தெரியல நிறைய பேருக்கு. நீங்கள் ஃபாரின்லலாம் போனீங்கன்னாக்கா, எந்த கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளான்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கூட்டு டேட்டா கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபீஸாக வாங்கிட்டு டேட்டா போட்டு கொடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே இருக்கிற சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இங்கே வந்து நம்ம இனிஷியலாக இன்சூரன்ஸ் எடுக்கிறது யார் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக யாரோ ஒரு எல்ஐசி அட்வைசர் வருவாங்க, சொல்லுவாங்க பிளான், அது நமக்கு வேண்டுமா வேணாமான்னு கிடையாது, சேவிங்ஸ் எக்ஸ்பெக்ட்லேயே நம்ம எடுத்துருவோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வர நிறைய டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் ட்ரெடிஷ்னல் பிளான்ஸில் மட்டுமே மோர் தென் 1.5 lakhs 2 lakhs 3 lakhs 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட கொண்டு வராங்க டேட்டா. அதுக்கப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கே வருவாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண போகுதுன்றது தான் மேட்டர். அந்த மாதிரி ஒரு பிளானில் போய் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்குமான்றது யோசிக்கணும். அதுக்கு தான் தெர் இஸ் அ பிளான் கால் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். நீங்கள் 1.5 lakhs கொடுத்து ஒரு 25 lakhs கொடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் எடுக்கிறதுக்கும் அதே அமௌண்ட் ஆஃப் கவர் உங்களுக்கு வந்து 15,000 டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அதே 20 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் பிளானில் வர ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து ஹியூஜ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்லேயே பண்ணிடுறாங்க. அது கமிட் ஆகிட்டு தான் எங்ககிட்ட வராங்க. கமிட் ஆகிட்டு வர்றப்போ we can do some alternations, that's what maximum we can do it. பட் அந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணாமல் யூ கேன் ஹாவ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இது வந்து சின்ன மிஸ்டேக் இல்லை, பெரிய மிஸ்டேக் கூட. ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்ன்றது ப்ராஃபிட்டை நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் 20 years பண்ணிட்டோன்னா 20 years நம்ம கட்டி தான் ஆகணும். அந்த லோனை நம்ம கட்டி தான் ஆகணும். அந்த ட்ரெடிஷ்னல் பிளான்ஸை கட்டி தான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹியூஜ், நீங்கள் கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் பிளானர்ஸோடு போங்க.
That's what we recommend. Yes, sir. So another person is asking, I need some idea on how students can invest in the stock market. Mr. Ganeshan sir, would you like to answer this? Okay, first stock market, no, don't expect immediate returns. You can start investing right from 500 rupees or 1000 rupees. And again, these are not recommendations. You can easily understand, so I'm just giving this idea. I'll always say start from your kitchen. So யாரா இருந்தாலும் கிச்சனுக்கு போய் காஃபி குடிப்போம் அண்ட் பிஸ்கெட்ஸ் டீ காஃபி வீட்டில் எடுத்து சாப்பிடுவோம் குடிப்போம். ஸோ அந்த இடத்துல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஆர் தேர் அண்ட் ஐடிசி ஹெச்யூஎல் இது எல்லாமே வந்து மோர் தென் 100 years old கம்பெனிஸ். அண்ட் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஆஸ்பரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்னும் போது நெக்ஸ்ட் யூ வில் பி ஆஸ்பைரிங் டு ஒர்க் இன் ஐடி கம்பெனிஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் engineering or if you aspire to work in IT companies, you are TCS, Tech Mahindra, இது எல்லாமே and new age technology companies. I think Root Mobile நிறைய companies வந்திருக்கு, Nazara Technologies, all these are IT companies which will there for next 20-30 years. So அது இல்லாமல் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் டிமேட் ஓப்பன் பண்ண முடியாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, ஆல் தீஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஃபார் தட் ஆர் பிஎஸ்யூ பேங்க் ஃபார் தட் சேக். ஸோ எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார் அண்ட் பேங்கிங் செக்டார், இந்த 3 செக்டார்லேயே ஐ கிவன் சம் நேம்ஸ் விச் ஆர் வெரி ப்ராமினென்ட். யார் வேணால் சொல்லலாம். இந்த கம்பெனிஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே யூ வில் கெட் அ ஃபேர் ஐடியா லைக் ஆல் தீஸ் கம்பெனிஸ் ஆர் இன் த மார்க்கெட் ஃபார் அட்லீஸ்ட் 10+ years ஆர் அட்லீஸ்ட் 50+ years. எஃப்எம்சிஜி ஐடிலலாம் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. சம் ஆர் நியூ டெக்னாலஜி கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ்லாம் வந்து எஸ்பிஐ இஸ் மோர் தென் 150 years. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஈஸிலி யூ கேன் கனெக்ட். ஸோ எனி கம்பெனி இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட், சி வெதர் யூ ஆர் ஏபிள் டு கெட் கனெக்டட் வித் தட் கம்பெனி அண்ட் தென் டூ யுவர் செல்ஃப் அனாலிசிஸ். அதாவது நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு இந்த கம்பெனி இருக்குமா, 10 yearsக்கு கம்பெனி இருக்குமா, வில் யூ பி வரிங் அபவுட் திஸ் கம்பெனி. அதாவது கம்பெனி போயிடுச்சுன்னா என்ன, அந்த பயம் இல்லாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து now they are merging HDFC Bank and HDFC Loan together. So in the ரெண்டு merger நடக்கும்போது there will be lots of customer data transfer between both these banks. Though it's a same entity, இப்போ merge பண்ண போகிறாங்க within next 1 month to 2 months complete ஆகிடும். அப்போது there is a possibility of becoming இன்னும் நிறைய revenue generationக்கான possibility ஜாஸ்தி. So next 2-3 years this bank can become a biggest multi-bagger. So last 3 years வந்து ICICI was becoming a biggest multi-bagger. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 years HDFC was there. So இது வந்து rotational basisல மாறிட்டே இருக்கும். So there is nothing called multi-bagger or nothing called இதுதான் best அப்படின்றது. So இந்த company next 5 years இருக்குமானா, if you are able to understand, if you are able to look at the values, you can invest. So start from your kitchen and then these 3 sectors நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் so that you can easily relate. Any company உங்களால் ரிலேட் பண்ண முடிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பீயிங் அ ஸ்டூடெண்ட் வீட்டில் எல்லாம் கேட்பாங்க கரெக்டாக பண்ணுறியா என்னன்னு. ஸோ பி ஷுர் தட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் புட்டிங் யுவர் மனி இன். ஸோ போட்டால் வந்தால் பரவாயில்ல, தட் இஸ் அ பேட் ஆட்டிடியூட் அபவுட் இன்வெஸ்டிங். ஐ ஹவ் சீன் so many people saying that போடுறேன் சார் வந்தால் பரவாயில்ல, அதுனா 1000 rupees தானே, 5000 rupees தானே. Any money with that attitude, if you are investing in anywhere, you are not going to get it back. So have an attitude. 500 ரூபாய் போட்டாலும் 10% 50 ரூபாயாவது கூட கிடைக்குதா on 500 rupees. So if it is 5000 rupees, 5 to 10% minimum. Have a lesser expectation because நீங்கள் காலேஜ் டைம்லேயே ஆரம்பிக்கிறீங்கன்னா you have lots of time to cover, lots of time to learn. Parallelly start learning from நிறைய ஸ்டாக் மார்க்கெட் புக்ஸ் இருக்குது and you have lots of ஆன்லைன் எடிஷன், டலால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்குது, அவுட்லுக் மணி இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ parallelly ஸ்டார்ட் லேர்னிங். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் there is no end. இது கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சதுலாம் கிடையாது. கீப் லேர்னிங், கீப் இன்வெஸ்டிங் so that you will become a biggest wealth creator. And there is another question. It sounds quite interesting, and the question is, development of artificial intelligence is good for IT sector or not good for investment purpose? See, if you put it in ChatGPT, you will get a list of stocks which you can invest. You can get a list of mutual funds where you can invest. அது வந்து based on data which is available for the last 5 years. Next 5 yearsக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா? What is your earning? What is your financial goals? What is your emotional bias? That is also keep changing. அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க, பட் திடீர்னு ஜாப் போயிடுச்சுன்னா அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அண்ட் இஃப் யூ கெட்டிங் மேரிட், there is a additional responsibility. Your spouse, is she working? or கிட்ஸ் வந்தாங்கன்னா 1 kid 2 kids ஆகும்போது இதெல்லாம் வந்து எமோஷனல் டெசிஷன்ஸ் விச் நோ ஒன் கேன் எனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டிடெக்ட் ஆர் கேன் ஹெல்ப். அதுக்கு வந்து கண்டிப்பாக யூ நீட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் சம்மன். ஏஐ கேனாட் டேக் ஓவர். தே கேன் கிவ் சஜஷன்ஸ். இப்போயும் வந்து ப்ரெடிக்டபிள் மாடல்ஸ் கொடுக்க முடியும். ஆல்ரெடி தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங்னு கொடுப்பாங்க.
but the best performing funds will keep changing for every 3 months. Quarterly basis la SEBI itself will keep changing based on எந்த ஸ்டாக்ல போடுறாங்க எடுக்கிறாங்க பொறுத்து. And even and every individual same individual 2 lakhs earn பண்ற individual ரெண்டு பேர் இருக்காங்கன்னா for one person அது வந்து everything may suit. For second person they may not suit because he may be accumulating lots of debts. அவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கான ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ ஏஐ வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஒர்க் ஆகுதா, பெஸ்ட் பர்ஃபார்மிங் கொடுக்குதான்னு யூ கேன் ப்ளே வித் இட், பட் யூ கேன் நாட் ரிலை ஆன் இட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். அண்ட் ஆட் ஆன் டு தட் இன்னும் ஒன் மோர் திங். ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வருது, நீங்கள் பண்ணுறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆல் அபவுட் இன் த லாங் டேர்ம், ரைட்? ஈவன் 5 years மினிமம் 5 years எடுத்தால் கூட அந்த 5 yearsல வந்து எனி ஈவெண்ட் கேன் ஹேப்பன் ஃபார் தட் ஃபேமிலி. இன்னும் டெத்து ஏதாவது நடக்கலாம், இல்லை வந்து ஏதாவது சர்வீசஸ் லெவலில் வந்து சர்வீஸ் தேவைப்படலாம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க நாமினி அட்ரஸ் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ஆக்டர்ஸ்லையும் யூ நீட் த பர்சன் ஷுட் பி தேர். அந்த மாதிரி டைமில் நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணுவீங்க? ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ஏஐ டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, ஹவு இந்த சர்வீசஸ் ஓரியன்ட் செக்மெண்ட்ஸையும் இல்லை ஈவன் ஃபார் தட் அந்த இன்சூரன்ஸே அந்த ஃபேமிலியிலே ஒரு டெத் இவெண்ட் நடக்குது, அந்த டைமில் அந்த பர்சன் இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஃபேமிலிக்கு எத்தனை போய் சேர்க்கணும். தட் இஸ் இன்டென்ஷன் ஆஃப் டேக்கிங் த டேர்ம் பிளான். ஸோ அந்த டைமில் அந்த பணம் அந்த ஃபேமிலிக்கு போனால் தான் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை சர்வை பண்ண முடியும். அதை எடுக்கிறதுக்கும் தெர் இஸ் அ பர்சன் யூ ஷுட் நீட். எல்லாமே வந்து நம்ம அதுவும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகுமான்றதுன்னு கொஷின் மார்க் தான். இதில் டிஃபைன் டேட்டா கிடையாது, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு கிடையாது. ஈவன் ஃபண்ட் தட் மேட்டர் ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலும் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஒரு 2 years பேக் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் அண்ட் மிட் கேப் பெருசாக பண்ணவே இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ரீசெண்டாக. ஒரு டைமில் லார்ஜ் கேப் பண்ணணும், ஒரு டைமில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பண்ணணும், ஒரு டைமில் மல்டி கேப் பண்ணணும். ஈவன் செக்டார் ஓரியன்டாக இருந்தாக்கா ஒரு டைமில் ஐடி பண்ணணும், ஒரு டைமில் இன்ஃப்ரா பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த செக்மெண்ட்டை என்ன பண்ணணும்னா இன்ஃப்ரா செக்டரில் பண்ணோம்னாக்கா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்ஸ் இல்லாத நீங்கள் ஒரு செக்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா வாங்கி நீங்கள் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ரீச் பண்ணணுன்றது கொஷின் மார்க் தான். And there's another question which says, what will be the best, investment or trading? I think he can suggest. He will have more data to share. ஓகே ஃபைன். நீங்கள் வந்து ஒரு 50+ இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்க போது, ப்ளஸ் நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா தென் ஐ வுட் சே யூ மஸ்ட் ஸ்டிக் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெவன்யூ கெப்பாசிட்டி அண்ட் தென் யுவர் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை ட்ரேடிங்கான்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். இஃப் யூ ஆர் யங் பர்சன், ஓகே, சே யூ ஆர் அட்வென்ச்சரஸ், யூ வாண்ட் டு ட்ரை இட் அவுட், யூ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க், யூ கேன் யங்காக இருக்கும்போது நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, as long as இட்ஸ் நாட் அ ரூனஸ் ரிஸ்க் அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ரிஸ்க். அப்படி இல்லாத சமயத்தில் நீங்கள் ட்ரேடிங்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை என்னால் வந்து ரிஸ்க்கே எடுக்க முடியாது, நான் இது பண்ணுறது எல்லாத்தையும் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஜெயிக்க முடியும். காரணம் என்னென்னா மார்க்கெட் மேலே போய்ட்டு இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் நிஃப்டியில் மட்டுமே நிஃப்டி பீஸில் மட்டுமே வாங்கிட்டு இருந்தாலே போதுமானது, அது பாட்டு மேலே போயிட்டு தான் இருக்க போகுது. எதுவும் பெருசாக எதுவும் தேவை கிடையாது, உங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். எல்லாருமே ஜெயிக்க முடியும். காரணம் என்னென்னா எக்கனாமி வளருது, எக்கனாமி வளர்ந்தாக்கா கம்பெனிஸோட பிஸ்னஸ் அதிகமாக போக போகுது, பிஸ்னஸ் அதிகமானால் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக போகுது, அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மேலே போக போகுது. அதனால் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க முடியும். பட் ட்ரேடிங்கில் அப்படி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காரணம் என்னென்னா ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தரோட நஷ்டம், யாராவது ஒருத்தர் நஷ்டம் பண்ணால் தான் இன்னொருத்தருக்கு லாபமாக இருப்பாது. ஸோ மினிமம் 50% லாஸ் பண்ணுவாங்க, 50% கெயின் பண்ணுவாங்கன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் செபியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 89% மக்கள் ட்ரேடிங்கில் லூஸ் பண்ண போகிறாங்க, 10% ஆர் 11% அவங்க தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணுறவங்க 1% விட கம்மியாக தான் இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் உள்வாங்கிட்டு இதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுக்க பாருங்கள். ஓகே, நான் அந்த 11%க்குள்ளே போகணுன்னா இந்த 89% மக்கள் பண்ணுற விஷயங்களை பண்ணக்கூடாது. ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா, நாலேஜ் இருக்கா, டிசிப்ளின் இருக்கா, அந்த டைம் என்னால் கொடுக்க முடியுமா, ரிஸ்க் என்னால் தாங்க முடியுமா, இந்த விஷயங்களை ஃபஸ்ட் நீங்கள் கேட்டுக்குங்க. எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே யூடியூப்லலாம் பார்க்கணும், இன்றைக்கி நான் 10 லட்சம் சம்பாரிச்சேன், ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இப்போ லட்சத்தில் கூட பேசுறது கிடையாது, எல்லாமே கோடி, 2 கோடி சம்பாரித்தேன், 4 கோடி சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்பி போனோன்னா அப்புறம் எந்த கோடியில் நிற்போன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள்,
டெம்பர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எவ்வளோ உங்களோட அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸை முடியுமா கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தப்பு கிடையாது. ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. நாலேஜை வளர்த்துக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போது ட்ரேடிங்க்கு 6 மாதம் நான் சர்வை பண்ணணும், பெருசாக லாஸ் ஆகாமல் இருந்தால் போதும்னு நீங்கள் நினச்சி போனாலே 6 மாதம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வருவீங்க. இல்லை யூடியூப்லலாம் பார்த்துட்டு போகிறேன், இந்த மாதம் 1 லட்சம் போடுறேன், 5 லட்சம் எடுக்கிறோம், அடுத்த மாதம் அந்த 5 லட்சத்தை போடுறேன், 25 லட்சம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்க்கணும் இந்த ரோடு என்ன விலைன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. நம்மளோட அசோசியேட்ஸ் நிறைய பேர் நல்ல எம்என்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 lakhs வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் அந்த ரெவென்யூ அதே அளவுக்கு ட்ரேடிங் அவங்களால எடுக்க முடியுது மந்த்லி. ஸோ அது மாதிரி இருக்காங்க. ஆனால் அவருக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி எல்லாம் கற்றுட்டு மாதம் என்னால் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை வந்த பிறகு அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கு ஒரு கேபிட்டல் வச்சுருப்பாங்க. ஆமாம், அடிக்கட் கேபிட்டல் இருக்கணும். ஆமாம், நீங்கள் வந்து திடீர்னு ஒரு 50,000 வச்சுட்டு நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பல லட்சங்கள், இன்னும் மோர் தென் 50 lakhs கண்டிப்பாக அவர் வந்து 50 lakhsல 2.5 lakhsன்றது பாசிபிள். ஸோ 10 லட்சம் வச்சுட்டு 5 லட்சம் வச்சுட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது பாசிபிள் அது கிடையாது. ஆனால் ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் பர்டிகுலராக தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களே தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்னா ரொம்ப பார்த்து கிளியராக கற்றுட்டு 6 மாதம் to 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கேபிட்டலை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட்டாக பண்ண பாருங்கள். And another question is, which is more risky, trade segment, intraday or delivery? Or derivative. Delivery is, as he said, it's an investment. So 6 months or 1 year or swing trading panna. Swing trading na at least 3 to 6 months timeline. You can make money. So delivery is anyway safer. But if you're going for intraday or derivative trading, risk ஜாஸ்தி. ஸோ ஒரு மாதத்துக்கு 2 to 3% பெருசாக குட்டியாக தெரியல, பட் தட் இட் செல்ஃப் இஸ் ரிஸ்கியர் ப்ரொபோசிஷன். அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் சுரேஷ் வாஸ் சேயிங் தட். ஸோ கோவிட் டைமில் நிறைய டைம் இருந்தது, இப்போ யாருக்குமே டைம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் பண்ணித்தரேன் என்கிட்ட பைசா கொடுங்க நிறைய பேர் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை விட பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ எனக்கு முடியல பட் என் ஃப்ரெண்டு வந்து பண்ணித்தரான்னு நீங்கள் நம்பி கொடுத்தீங்கன்னா பணம் வராது. அதுவும் வந்து நிறைய யூட் ஹவ் சீன் ஸோ மச் ஸ்கேம்ஸ் ஹேப்பன் அரவுண்ட் தட் ஆல்சோ. யூடியூப்பில் ஒருத்தர் மாட்டினார், அதுக்கப்புறம் சென்னையில் IFS ஸ்கேம், மச் ஹேப்பன் அரவுண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இட் செல்ஃப். ஸோ அதனால் ட்ரேடிங்னு போனீங்கனாலே ரிஸ்க்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99%. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் அ ஹியூஜ் கேபிட்டல், ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பைசா பண்ணலாம். அதுக்கும் யூ ஷுட் கிவன் 1 to 2 years ஆஃப் டைம் லைன், பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணி அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஆர் எல்ஸ் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ரெகுலர் இன்கம், நீங்கள் வேலை போகிறீங்க, அங்கே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களோட தேவைகளை அது பூர்த்தி பண்ண போதுன்னும் போது ட்ரேட் பண்ணி காசு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்றதை யோசிங்க. அது கண்டிப்பாக வேணுமா, ஒரு அட்ரனலின் ரஷ்ஷோ கிடைக்கும். இன்றைக்கே ட்ரேட் பண்ணி இன்றைக்கே லூஸ் பண்ணுறோமோ பைசா பண்ணுறோமோ, பிகாஸ் ஐ ஹேட் லாஸ் மனி, பட் அன்றைக்கி பண்ணுற அன்றைக்கி ஒரு பெரிய அட்ரனலின் ரஷ் இருக்கும். என்ஜாய் தட் ப்ராசஸ் ஃபார் 1 or 2 days எவ்ரி மந்த். அது போதும். ஒரு 1000 rupees 2000 rupees போடுறீங்களா, பணம் லூஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சூதாட்டம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கேசினோ போனீங்கன்னா கண்டிப்பாக பணம் லூஸ் பண்ண தான் போகிறீங்க. அந்த ரஷ் வந்து யூ வில் கெட் இட் while trading, I think while doing derivative or something. So you can do that if at all you want to do that, or else go for investment. You won't lose your money, you can make crores in the long term. இதில் ஒன்று இப்போ சார் சொன்னார் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லிட்டு, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கிறது இல்லை ட்ரேடிங்க்கு. இன்ஃபேக்ட் ட்ரேடிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாய்ஸ், அந்த சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கும். டைம் ஃப்ரேம் அதிகமாக மேபி த ப்ராப்ளம் இது வந்து சிக்னல் கொஞ்சம் நிறைய இருக்கும், நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் லிட்டில் ஆன் த ஹை சைட் வென் கம்பேர்ட் டு த இன்ட்ராடே. ஸோ நீங்கள் டெலிவரி பேஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா சான்சஸ் ஆர் ஹை பிகாஸ் ஆஃப் திஸ் சிக்னல் அண்ட் நாய்ஸ். அந்த இது பெர்ஸ்பெக்டிவில் மட்டுமே பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. பட் டசன்ட் to say that, but you are a professional. Now எனக்கு தெரிஞ்சு personally I know people who makes good money, not daily but month on month, or let's say every quarter they make decent enough money in trading, even intraday also பண்ண முடியும். பட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 year மினிமம் நீங்கள் சின்ன அமௌண்ட் வச்சு பண்ணிவிட்டு
இன்ட்ராடேவாக இருந்தாலும் டெலிவரியாக இருந்தாலும் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், பட் எங்கள் அசோசியேட்ஸ் இருக்காங்க. தென் அதெல்லாம் வேண்டாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க, இவங்களையும் கால் பண்ணுங்கள். So we come to the end of this session, and we would like to thank our esteemed speakers today for taking out the time from their busy schedules to give us valuable insights. It was a wonderful session, being informative and engaging. So thank you to both of you, and thank you, Suresh sir. And thank you to everyone who joined this event and made it interactive. And we'll see you all in the next event. Stay tuned. Thank you for this opportunity for us. Thank you for the opportunity.